உங்க கதவை வந்து தட்டுறாருல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எனக்கு ஓட் போடுங்க, அவர்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. என்னோட முதல் வீடியோ வந்து ஏறிக்கொண்டே வரும் விலைவாசியை பத்தி நான் போட்டிருந்தேன். அதுக்கு உங்களை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த 9% ஜிஎஸ்டி. இந்த 9% ஜிஎஸ்டியை வந்து கொஞ்சம் ஒரு ஆழமா சிந்திப்போம். இப்ப நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, 100 வெள்ளி பில் வருது. அந்த 100 வெள்ளிக்கான ஜிஎஸ்டி தொகை $9, 9 வெள்ளி. அதுவே நான் வந்து ஒரு ஹாக்கர் சென்டர்ல சாப்பிட்றேன்னா 10 வெள்ளிக்கு பில் வருது. அதுக்கான ஜிஎஸ்டி விலை 90 சென்ட்ஸ். இந்த ஜிஎஸ்டி வேணும்னு சொல்ற தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, வசதி படைத்தவர்கள் போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறாங்க, அவர்களால இந்த 100 வெள்ளி அஃபோர்ட் பண்ண முடியுது, அவர்களுக்கு இந்த $9 வெரி அஃபோர்டபிள், they don't feel the pinch. இப்ப பட்ஜெட்ல இருக்கிறவங்க வந்து ஹாக்கர் சென்டர்ல சாப்பிடுறாங்க, அவர்களோட ஜிஎஸ்டி அமௌண்ட் 90 cents தான், they also don't feel the pinch. So on the surface பார்க்கும்போது it seems very fair, right? நான் போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறேன், பில் 100 வெள்ளிக்கு வருது. என்னுடைய மாதாந்திர சம்பளம் 10,000 வெள்ளின்னு வச்சுக்கோங்க, $10,000. அப்ப அந்த $100 is very affordable for me, அந்த $9 is not quite a burden for me at all. ஆனா அதுவே என்னுடைய மாதாந்திர சம்பளம் 1000 வெள்ளி மட்டும் தான் வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன், குழந்தைகளோட பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்றதுக்காகவே நாங்க ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறோம். அப்ப I will feel the pinch of the $9. அதே சமயம் நான் வந்து ஒரு ஹாக்கர் சென்டர் போய் சாப்பிட்றேன், என்னுடைய மாதாந்திர சம்பளம் 10,000 வெள்ளினா 90 cents is jujube for me. ஆனா என்னுடைய மாதாந்திர சம்பளம் 1000 வெள்ளினா அந்த 90 cents ஜிஎஸ்டியில வந்து ஒரு டீ குடிக்கலாமே நான் யோசிப்பேன். இன்ஃபேக்ட் உங்கள ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க, ஒரு வெள்ளிக்கு கூட இப்பொழுது தேநீர் வாங்க முடியாது, தமிழ் அழகா போடுறீங்க. ஸோ ஐ வில் ஃபீல் த பிஞ்ச். ரெண்டாவது, இந்த ஜிஎஸ்டி வேணுங்கிற தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9 வெள்ளி ஜிஎஸ்டி வாங்குறோம்ல, இதை வந்து இந்த பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து லோ இன்கம்னு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. ஓகே, நான் வந்து பட்ஜெட் சொல்றேன். ஸோ இந்த பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வவுச்சர்ஸ் வழியாகவோ மற்ற ஹெல்ப் வழியாகவும் கொடுத்துட்டு வரோம். ஸோ த வெல்த் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஃபேர் இனஃப் ஆல்சோ, ரைட்? ஆனா இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வவுச்சர்ஸ் வந்து ஒரு 850 ஐ திங்க், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அப்புறம் சிடிசி வவுச்சர்ஸ், யூசேவ் வவுச்சர்ஸ், மெடிசேவ் அப்கிரேட் இதெல்லாம் இருக்கு. கரெக்டா? ஒரு ஆண்டுக்கு நான் செலவு பண்ற ஜிஎஸ்டி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 850 வச்சுக்கோ ஜிஎஸ்டி வவுச்சர் அமௌண்ட், ஒரு ஆண்டுக்கு நான் செலவு பண்ற ஜிஎஸ்டி இந்த 850 வருமா? இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் சொல்லணும். உங்களுடைய குடும்ப செலவு ஒரு வருடத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க. கொடுக்கப்படுற ஜிஎஸ்டி வவுச்சர்ஸ் எல்லாமே அதுக்கு ஆஃப்செட் பண்ணுதான்னு நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் பதில சொல்லுங்க. உங்கள சில பேர் என்ன சொல்லிருந்தீங்கன்னா, இசென்ஷியல் ஐட்டம்ஸ், அத்தியாவசிய பொருட்கள், இதுல இருந்து இந்த ஜிஎஸ்டியை வேவ் பண்ணிடலாம். இசென்ஷியல் ஐட்டம்ஸ் சொல்லும் போது நம்ம சமைக்கிற எண்ணெய், அரிசி, குழந்தைகளோட பால் மாவு, டைப்பர்ஸ், ரொட்டி, முட்டை, அடால்ட்டோட டைப்பர்ஸ், இந்த மாதிரி நெசசரி ஐட்டம்ஸ், இதுல இருந்து ஜிஎஸ்டியை வேவ் பண்ணா என்னன்னு. ஆனா இதற்கான எதிர்வாதம் என்னன்னா, இப்படி ஜிஎஸ்டியை வேவ் பண்ண இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல இருந்து the wealthy also benefit from it. இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் அமைஞ்சிடும், குறிப்பிட்ட இந்த குரூப்க்கு மட்டும் அமையாது. ஸோ அதற்கு பதிலாக வவுச்சர்ஸ் கொடுக்கும் போது இந்த பட்ஜெட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த டார்கெட்டட் ஹெல்ப் போய் சேருது. இது அவர்களுக்கு தேவை, இதுதான் அவர்களுக்கு தேவை, இதை தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த விவாதத்துக்கு பல கோணங்கள் இருக்கு. இட் இஸ் நாட் ஈஸி டு அரைவ் அட் a single straightforward simple answer. இதனாலதான் இந்த டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக் ஹோம் திஸ் டிஸ்கஷன். உங்க குழந்தைகளிடம் இதை பத்தி பேசுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க, உங்க கலீக்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசுங்க. உங்க கதவை வந்து தட்டுறாருல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எனக்கு ஓட் போடுங்க, அவர்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க.